நாய் பார்த்தாலும் பரவாயில்ல, நாய்க்காரமா பாத்துற போறாங்க. டேய் சடையா, சத்தம் போடாம வாடா. வாய் முள்ள கோடத்துள்ள கால விட்டான்டா. அப்படியே நில்லுங்க. எத்தனை தடவை சொல்லியாச்சு லேட் நைட்ல வராதீங்க, எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னு. இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுத்தாகணும். வீட்டை விட்டு காலி பண்ணுங்கடான்னு சொல்ல போறீங்க, அதான உங்க முடிவு? அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சில பல விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு மேடம். என்ன? குரு வேணாம், என்ன தடுக்காத. உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. அவங்க எப்படி நம்ம கிட்ட எதையுமே மறைக்கிறது இல்லையோ, நாமளும் அவங்க கிட்ட எதையுமே மறைக்கப்படாது. எனக்கு வெக்கமா இருக்குது. நாங்க லேட்டா வரதை மட்டும் தெரிஞ்சவங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் நீங்க நடிச்ச படத்தை பார்த்துட்டு தான் லேட்டா வரோன்றது எப்படி மேடம் உங்களுக்கு தெரியாம போச்சு? எப்படி தெரியாம போச்சு? இன்னைக்கு கூட நாங்க கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கி நீங்க ஆதிவாசியா நடிச்சீங்களே, படம் பார்த்துட்டு தான் வரோம். பின்னிட்டீங்க மேடம். திருவண்ணாமலை ஜோதிக்கு வர கூட்டத்தை விட உங்க படம் போற பரங்கிமலை ஜோதிக்கு வர கூட்டம் அதிகம்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. ஐயோ மேடம் மேடம் மேடம், இப்பெல்லாம் நீங்க வெக்கப்படாதீங்க. யாராவது டிவி காரங்க பார்த்தாங்கன்னா அப்படியே படம் பிடிச்சி இந்திய தொலைக்காட்சிகளில் முதன் முறையாக ஷகிலா வெக்கப்படும்னு போட்டுருவாங்க. ஆமா போட்டுருவாங்க. சரி சரி, இனிமே எப்போ லேட்டா வந்தாலும் என் படம் பார்த்துட்டு தான் வரணும். ஓகே, குட் நைட்.